ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பகவானானது வருகின்ற மார்கழி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 20/12/2025 அன்று விருச்சிக மனையிலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார். அப்போது அந்த சுக்கிர பகவான் யார் அப்படின்னா, பொதுவாக கலத்திர காரக கிரகம், அனைத்து விதமான சுக போகங்களுக்கு சொந்தக்காரர், வீடு வண்டி வாகனத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர், அனைத்து கலைத்துறைக்கு சொந்தக்காரர், அழகு சார்ந்த விஷயம். ஸோ அப்படிப்பட்ட அந்த சுக்கிர பகவானானது தனுசு மனையில் அமர்ந்து கொண்டு மூல நட்சத்திரத்திலும் பூராட நட்சத்திரத்திலும் உத்திராட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது என்பதை 12 ராசிகளுக்கும் டீட்டெயிலாக தனித்தனியே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? 12/1/2026 வரை தனுசு மனையில் இருக்கக்கூடிய சுக்கிரனால என்ன மாதிரியான பலன்கள், மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு பார்க்கும் பொழுது, சுக்கிரன் யாரு இந்த விருச்சிகத்துக்கு அப்படின்னா, 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய 12ஆம் அதிபதி. எங்கே போய் அமருகிறார்? தனுசு மனை. தனுசுங்கிறது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம். அப்போ தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் போய் சுக்கிரன் அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார். சார், என்ன பலன் கொடுக்க போகுது? சுக்கிரனுங்கிறது யாரு? தனத்தை கொடுக்கக்கூடியவன், கையிருப்பு பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரன் தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. அப்போது 7ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது கணவன் அல்லது மனைவி சம்பாதிக்க போகிறார்கள். நல்ல வேலை இல்லாதவர்களுக்கு முதலில் நல்ல வேலை கிடைக்க போகுது. கணவன் அல்லது மனைவிக்கு, யாருக்கு வேலை இல்லாமல் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு வேலை கிடைச்சிரும். இது நம்பர் 1. அல்லது கணவன் அல்லது மனைவி சார்ந்த விஷயத்தில் சொத்துக்கள், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், தனம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க பெறும். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, தன காரக கிரகமான குரு பகவானுடைய பார்வையில் சுக்கிரன் இருக்கு. அப்போ 2 பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பார்வையில் இருக்கிறதுனால பணம் கொடுக்கும். அப்போ பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும், பண மழை பொழியும், தனம் கிடைக்கும். போன மாதம் இருந்ததோ இல்லையோ, இந்த மாதம் உங்கள் பாக்கெட்டில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் இருந்து கொண்டு இருக்கும். கொடுத்து வைத்த பணம் கூட திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. பணத்தின் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், ஏன்னா விரையாதிபதி அல்லவா, குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செய்வீர்கள். வரக்கூடிய பணத்தை வைத்து கொண்டு குடும்பத்துக்கு ரொம்ப நாளாக இதை வாங்கணும், இதை வீட்டில் வாங்கி போடணும், ஸோ இந்த மாதிரி ஆசை, நினைத்து கொண்டிருந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா, திருமண பாக்கியங்களை கொடுக்கும். 7க்குரியவன் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். நிறைய பேருக்கு டக்கு டக்குன்னு திருமணம் நடக்கும், ஃபிக்ஸ் ஆகும். இந்த விருச்சிகத்துக்கு திருமணம், சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அனுமதி உங்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு. எத்தனையோ பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க, செட் ஆகலை, இப்போ செட் ஆகும். அல்லது ஏற்கனவே பார்த்துட்டு போயிருப்பாங்க, ரிசல்ட் கொடுக்காம இருக்கும், இப்போ கொடுப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் தடை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு, ஏதோ ஒரு வகையில் தடை, தாமதம், பிரச்சனை, சண்டைகள், ஏதோ ஒரு வகையில் ஒரு மன ரீதியாக ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கலன்னா கூட இப்போ கொடுக்கும். அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், நிறைய பேர் திருமணம் வேண்டான்னு நினச்சிட்டு இருந்தவங்க கூட இப்போ ஓகே சொல்லுவாங்க இந்த காலகட்டம். அப்போ திருமணத்துக்கு தயாராக இருக்கிறது இந்த காலகட்டம். யாரு? விருச்சிக ராசி அன்பர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் அதிபதி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணத்துக்காக, தன்னுடைய தொழிலுக்காக வெளியூர், வெளி மாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டம் உண்டு. ஸோ உங்கள் ஆள் மனதில் நினச்சிட்டு இருப்பீங்க, சார் நான் வெளியூருக்கு போகணும், வெளியூரில் போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், என் மனசு தோணிக்கொண்டே இருக்கிறது, அது குறிப்பாக வெளிநாட்டு போகணும், கடல் கடந்து செல்லணும்.
ஸோ இப்படியெல்லாம் உங்கள் ஆழ்மனது சொல்லி கொண்டிருந்ததுன்னா அதில் இறங்குனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க, அவ்வளோதான், வெற்றி கிடைக்கும். அப்போ கடல் கடந்து செல்லக்கூடிய, வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய, வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய, வெளியூருக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய, பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, அந்த கூட்டாளிகள், கூட்டு தொழில், அந்த 2 கூட்டாளிகளோடு இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும், சமரசமாகும், ஒருவருக்கொருவர் இப்போ புரிஞ்சுக்கலாம். தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கொண்டு ஒரு மனக்கசப்போடு இருந்தவர்கள் இப்போ ஒரு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. நிறைய காம்படேட்டர், 7ஆம் இடம் என்பது தான் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக இருந்த கசப்புணர்வு விலகும். உறவுகள் ரீதியில் இருந்து வந்த கசவுகள் விலகும். இந்த கசப்பான ஒரு உணர்வு இருந்தது பாருங்க, அது ஓகே ரைட், அதிலிருந்து வெளிவரக்கூடிய தான் ஒரு தன்னம்பிக்கையை, ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும், ஏதோ ஒரு துன்பத்தில் அனுபவித்திருந்தாலும், ஏதோ ஒரு துயரத்தில் இருந்தாலும், ஏதோ ஒரு மன சங்கடத்தில் இருந்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. ஏதோ ஒரு நல்லது நடக்கும்போது, ஒரு சுப விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார் 29/1/2025 வரை. அது கேது நட்சத்திரம். அந்த கேது 10ஆம் இடத்தில் இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு சேஞ்சஸை கொடுக்கும். கேதுனாலே மாற்றங்கள், அப்படியே ஒரு சேஞ்சஸை கொடுக்கும். ஒரு வேலை மாறணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக மாறலாம். ஒரு இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக இடமாற்றம் செய்து கொள்ளலாம். அப்போ ஒரு சேஞ்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டம். நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்நிய மதத்தினர், வேற கேஸ்ட் உள்ளவர்களோட தொடர்புகள் நட்புணர்வு கொடுக்கும். தொழில் ரீதியாக ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கும். அதன் மூலமாக நீங்கள் சில ஒரு இன்புட் எடுத்துக்கக்கூடிய நிகழ்வுகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ண போகிறார். எப்போ? 30/12/2025 9/1/2026 வரை. பூராடம்ங்கிறது தன்னுடைய சொந்த நட்சத்திரம். அப்போ அந்த சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் சுக்கிரன் வலிமை பெறுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த காலத்தில் தான் டக்குன்னு திருமணம் நடக்கும், கூட்டு தொழில் செய்யலாம் என்கின்ற எண்ணங்களை கொடுக்கும். தனியாக தொழில் செய்யலாம், ஏன் இது வரைக்கும் வேலை பார்த்தது போதும், ஏன் நம்ம செய்யக்கூடாது, தன்னுடைய சொந்த முயற்சியால் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும். அந்த காலகட்டத்தில் தான் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், நிலம் வாங்கணுங்கிறத ஆசை வரும். அப்போது இடம் வாங்குவதற்கு உகந்த காலகட்டமாக உண்டு. ஏன்னா சுக்கிரன் வீட்டுக்கு காரகன், அவர் செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். செவ்வாய்ங்கிறது உங்கள் ராசி அதிபதியோடு சேர்ந்திருக்கு. அப்போது அந்த காரக கிரகங்கள் செவ்வாய் சுக்கிரன் தான் இந்த வீடு நிலம் இதெல்லாம் அதனுடைய துணை இல்லாமல் வாங்க முடியாது. அப்போ 2 பேரும் சேர்ந்து அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க. அப்போ இதுவரைக்கும் அது வாங்க முடியலன்னா இப்போ அந்த முயற்சி எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் கொடுத்துரும். அப்போ இடம் வாங்குறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுவதற்கும், அதற்கான முயற்சி எடுப்பதற்கும், அதன் வீடு கட்டி அதன் மூலம் வாடகை வருமானம் பெறுவதற்கும், ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் செவ்வாய் சுக்கிரன் வலிமையாக இருக்கிறதோ கண்டிப்பாக நிலம் வீடு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்போ இந்த காலகட்டம் ஏன் வாகனங்களுக்கு காரகர்த்தாவே சுக்கிரன் தான். அப்போ இடம், வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், முதலீடுகள் செய்வதற்கு உகந்த காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா 10/1/2026 உத்திராட நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். உத்திராடம் அப்படின்னாலே சூரியனை சொல்லணும். அந்த சூரியனுங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு யாருன்னா 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார்.
அப்போதான் தொழில் அபிவிருத்தி ஏற்படுத்தும். நிறைய பேர் கலைத்துறையில் ஒரு வளர்ச்சி, கலைத்துறையில் ஒரு புகழ், கலைத்துறையில் ஒரு கௌரவம், கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவது, அழகு சார்ந்த துறையில் இன்வால்வ் பண்ணுறது, ஜவுளி சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறது, உணவு சம்மந்தப்பட்ட துறையில் புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுறது, அழகு, வித்தியாசம், கலை, எந்த கலையாக இருந்தாலும் அந்த கலைத்துறையில் என்ட்ரியாவது, மியூசிக் சார்ந்த துறையில் என்ட்ரியாவது, இதெல்லாம் சூப்பராக இருக்க போதும் அந்த காலகட்டத்தில். அப்போது நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமும் அதாக தான் இருக்கும். ஏன்னா சூரியன் இல்லை, அதிகாரம் கிடைக்கணும்ல, அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகணும்ல, அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும்ல. அப்போ மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய, அவர்களோடு இணைவு கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தானே டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க. அதனால் பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம், இடமாற்றம் எதிர்பார்க்கலாம், அரசின் மூலமாக ஒப்பந்தங்கள் எதிர்பார்க்கலாம், அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கக்கூடிய தன்மை, அதில் ஆர்வமாக செயல்படக்கூடிய தன்மை, இதெல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி அமர்ந்திருக்கு? ஆட்சி பலத்தோடு இருக்கா? உச்ச பலத்தோடு இருக்கா? வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா? திக்பலத்துடன் இருக்கா? இல்லை வக்ரமாக இருக்கிறதா? சுப கிரகங்களோட தொடர்பில் இருக்கா? பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கா? எந்த டிகிரியில் இருக்கிறது? இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ இடமாற்றம்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.